மாமா என்ன சொன்னாருன்ற மாதிரி கேட்கும்போது ஸோ ரோமன் ரெயின்ஸ் அப்படி ஜேக்கப் ஃபோர்ட்டுக்கு அதில் என்ன தான் சொன்னாருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்பெகுலேஷன்ஸ் போயிட்டு இருக்குல்ல. ஸோ இப்போதைக்கு கரண்டாக மெயின் அப்டேட் என்னன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ பிக் ஸ்டார்ஸ் இப்போதைக்கு கரண்டாக சம்மர் ஸ்லாமாக வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் ஸ்டார்ட் பண்ணி இப்போதைக்கு கரண்டாக WWE நைட் ஆஃப் சாம்பியன்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சேஞ்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ப்ராப்ளி வின்னரே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி என்ன நடந்துச்சு, ஸோ ஃபுல் அப்டேட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் பண்ணிடலாம். ஒரு ஷார்ட் அப்டேட் வீடியோவாக இருக்க முடிஞ்சவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்றேன். ஸோ நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம ரெஸ்ட் லாங்குவேஜ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ நம்ம இன்ஸ்டன்ட் அப்புறம் ஃபாஸ்டஸ்ட் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக தெரிய வரும். சரி, நம்ம டைம்ஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ள மூவ் ஆகும். அப்டேட்ஸ் எல்லாத்தையும் கிக் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜான் சீனா லாஸ்ட் டைம் ஒரு மேட்ச் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ அதில் ஸ்டார்ட் பண்ணி இப்போதைக்கு கண்ட சிஎம் பாக் AEWயோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்காருன்ற மாதிரி அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ நம்ம ரோமன் ரெயின்ஸ் அண்ட் ஆல்சோ செத் ராலின்ஸ் வந்து WWEயோடைய மெஸ்ஸி ரொனால்டோன்ற மாதிரி ஒரு WWE ஹால் ஆஃப் ஃபேமர் வந்து பார்த்தீங்கன்னா நேம் பண்ணியிருக்காரு. அது போக நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக டீகோட் பண்ணி அந்த அப்டேட் வீடியோவில் ஸ்பெஷலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் கார்டில் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். அந்த வீடியோ மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் WWE இப்போதைக்கு கரண்டாக பெரிய இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்ற நியூஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இது ரிலேட்டட் அப்டேட்ஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்லிங் அப்சர்வர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அவர் கொடுத்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்டாக WWE சில ரெஸ்லர்ஸ்க்கு விசா இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே ஈடுபட்டிருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. விசான்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வரைக்கும் கண்ட நம்ம ஃபாரின் கண்ட்ரிஸ் போகிறோம்னா ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நம்ம இத்தனை நாள் இருக்கோம்னா அதுக்கான ப்ராப்பர் விசா இருந்தால் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ண முடியும். அந்த விசா இப்போ வரைக்கும் கரண்டாக பல ரெஸ்லர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இஷ்யூவாக இருக்குன்றதை இப்போ வரைக்கும் கரண்டாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் கரண்டாக ஏன் இஷ்யூவாக இருக்குன்னா WWE வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல மட்டும் ஷோ நடத்துறது கிடையாது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நடத்துறாங்க, கனடாலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நடத்துறாங்க, நியூ ஜெர்சின்ற மாதிரி போகும்போது இப்போ வரைக்கும் கரண்டாக அவங்க சவுதி வேற போகிறாங்க நைட் ஆஃப் சாம்பியன்ஸ்க்காக. அண்ட் ஆல்சோ சவுதி முடிஞ்ச கையோட இங்கிலாந்துலேயே ஒரு சில ஷோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் கண்ட கண்ட்ரி விட்டு கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஈவெண்ட்ஸ் அதிகமாக புக் பண்ணுறதுனால இப்போ வரைக்கும் கண்ட இவங்களுக்குள்ள ஒரு சில ரெஸ்லர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா விசா இஷ்யூவாக இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம் AEW ரெஸ்லர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. இப்போ வரைக்கும் கண்ட WWEக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. இப்போ வரைக்கும் கண்ட இந்த ரெஸ்லிங் அப்சர்வர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த WWE ஷார்ட் அவுட் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி போன வருஷம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா ட்ரூ மேக்கிண்டருக்கு இதே மாதிரி விசா இஷ்யூ இருந்தனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரால் வந்து பார்த்தீங்கன்னா போக முடியல. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாருன்னா லோகன் பால் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பிரைவேட் ஜெட்டை கூப்பிட்டு நம்ம ட்ரூ மேக்கிண்டரை வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு போயிட்டாரு. ஸோ அந்த இஷ்யூஸ் வரைக்கும் கண்டா போயிட்டு இருக்குன்றத வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்டா மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ரெஸ்லிங் அப்சர்வர். ரெண்டாவது நம்ம மாமி ரியா ரிப்ளே ரிலேட்டட் பார்க்க அமைச்சலாம். இப்போ கண்டா விமன்ஸ் WWE சாம்பியன் இருக்க ரியா ரிப்ளே ரிலேட்டட் பார்க்க அமைச்சலாம். ஸோ இப்போ கண்டா ரியா ரிப்ளே அஃபிஷியலி வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஆஃப் சாம்பியன்ஸ்லேருந்து WWE புல் அவுட் பண்ணிட்டாங்க. பல இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா WWE ரியா ரிப்ளே வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வரைக்கும் கண்டா அந்த ஃபியூச்சர்ஸ் பேனர் எல்லாத்துலேயுமே வந்து WWE வந்து பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வரைக்கும் கரண்ட்டாக யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியனான டிஃபனி ஸ்டாட்டன் வந்து பார்த்தீங்கன்னா பல இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஆளாக வந்து பார்த்தீங்கன்னா வரைக்கும் ஃபீச்சர் பண்ணியிருக்காங்க. அதாவது ரியா ரிப்ளே இருந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் டிஃபனி ஸ்டாட்டன் வச்சு ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம் WWE. இப்போ வரைக்கும் WWE சைட்லேருந்து நைட் ஆஃப் சாம்பியன்ஸ்க்காக 4 மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. செத் ராலின்ஸ் வர்சஸ் பிரான் பிரேக்கருக்கான ஸ்டீல் கேஜ் மேட்சும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்சும் நடக்க போகுது. கிங் ஆஃப் த ரிங்கோட ஃபைனல்ஸ் அது போக வந்து பார்த்தீங்கன்னா குயின் ஆஃப் த ரிங் ஃபைனல்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கண்டா இதெல்லாம் நைட் ஆஃப் சாம்பியன்ஸ்ல நடக்க போகுதுன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ ரியா ரிப்ளே அஃபிஷியலி வந்து பார்த்தீங்கன்னா புல் அப் பண்ணிட்டாங்க. நைட் ஆஃப் சாம்பியன்ஸ்ல அவங்க இருக்க மாட்டாங்கன்றதை சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அவங்க சம்மர்ஸ்லாமே மிஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன கதைன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மூணாவது நம்ம WWE வீக்லி ஷோஸ் ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சலாம். இப்போ வரைக்கும் கண்ட WWE வீக்லி ஷோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் எல்லாம் சேஞ்ச் பண்ண போகிறாங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லாங் டர்மாக மாற்ற போகிறது கிடையாது. பட் இப்போ வரைக்கும் கரண்ட் WWE ஒரு ஷார்ட் டேர்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வீக் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கண்ட டைம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண போகிறாங்களாமா. ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ஜூன் 23 நடக்க போகிறாரா அண்ட் ஆல்சோ ஜூன் 30 நடக்க போகிறாரா. இந்த 2 ராவுமே வந்து பார்த்தீங்கன்னா இயர்லியாக 2 PM ETயில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணுவாங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி, 23 நடக்க போகிற ரா வந்து பார்த்தீங்கன்னா 2 PM ET, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மறுநாள் முந்தின நாள் நைட்டு 11:30 வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ 30 நடக்க போகிற ரா வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஜெர்சியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. நார்மலாகவே டைமில் ஸ்ட்ரீம் பண்ணலான்ற மாதிரி சொல்லலாம். பட் இருந்தாலும் WWE அந்த நாளில் என்ன பண்ண போகிறாங்கன்னா ஸோ ஜூலை 3 நடக்க போகிற ஸ்மாக் டவுன் எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா டேப் பண்ண போகிறாங்களாமா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3:30க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரா எபிசோட பார்க்க முடியும்ன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது அந்த ரா முடிஞ்ச கையோட வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 4 நடக்க போகிற ஸ்மாக் டவுன் எபிசோட டேப்பிங்ஸும் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த டைம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் பண்ணியிருக்கதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா எல்லாமே மெயின் அப்டேட்ஸ் தான். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம LA நைட் ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சலாம். ஸோ LA நைட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட் பண்ணியிருந்தாங்க. நிறைய ஆடியன்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா நம்ம LA நைட் தான் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. லாஸ்ட் வீக் ஸ்மாக் டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க ஃபேட்டல் 4 மேட்ச்சில். அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்லி ஜே ஊசோ வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருப்பாங்க. இதனால் ஆன்லைனில் பெரிய பேக்லாஷ் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஜே ஊசோ புஷ் பண்ணதுக்குன்னு இல்லாமல் LA நைட் ஏன் தோக்க வச்சாங்கன்ற மாதிரி ஃபேன்ஸ்லாம் பயங்கரமாக WLCலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்லி இது ரிலேட்டட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. நமக்கு செல்ஃப் மேட் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. WWE ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா LA நைட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டோர்னமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ண வைக்கணும். ஸோ வின்னர்ஸ் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா LA நைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா WWE வச்சிருந்தாங்களாமா. பட் லாஸ்ட் மினிட்ல வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணி இதை எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. WWE எப்பயுமே ஒரு டோர்னமெண்ட், அதாவது ஒரு சாம்பியன்ஷிப் வின் வச்சுக்கிட்டாங்கன்னா ஸோ இந்த பேரை வேணும் வின் பண்ண வைக்கலாம்
வைக்கலாம்ன்ற மாதிரி ஐடியா சொல்லுவாங்க. ஸோ அந்த ஐடியா எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்ஏ நைட்டை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே நேம் பண்ணாங்களாமா. எல்ஏ நைட்டுமே வின் பண்ணலான்ற மாதிரி ஒரு பாயிண்ட் வரும் பார்த்தீங்கன்னா WWE ரெடியாக தான் இருந்தாங்களாமா. பட் இருந்தாலும் லாஸ்ட் மினிட்ல இந்த பிளான்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபேன்ஸ் இதை பார்த்து தான் டம்மு டும்னு அடிக்கிறானுங்க எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிள், ரெஸ்ல்மேனியா, அது போக வந்து பார்த்தீங்கன்னா மணி இன் தி பேங்க் முதற்கொண்டு எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்ஏ நைட் பேரை வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணுறானுங்க. பட் இருந்தாலும் வின் பண்ண வைக்க மாட்டானுங்க. சரி ரைட். ரெண்டாவது நம்ம ஸ்காட்டிஷ் வாரியர் ட்ரூ மேக்கின்டையர் ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம ட்ரூ மேக்கின்டையர் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமை மிஸ் பண்ண போறாருன்றத நியூஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது ரிலேட்டட் அப்டேட்ஸ் நமக்கு செல்ஃப் மேட் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ நம்ம ட்ரூ மேக்கின்டையர் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாம் டைமிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரிட்டர்ன் ஆக மாட்டாருன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரீசன் என்னன்னு கேட்கும்போது இதையுமே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபைடாக நோட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரீசன் என்னன்னு கேட்கும்போது இது ரிலேட்டட் அப்டேட்ஸ் நமக்கு பிடபிள்யூ இன்சர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அவங்க கொடுத்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ வரைக்கும் கண்டா WWE ஆக்டிவாக எந்த ஒரு பிளான்ஸும் ட்ரூ மேக்கின்டையருக்காக இல்லைன்றதை சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஏன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எப்பயுமே பிளான்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்களா, ஏன் பிளான் எதுவும் ரெடி பண்ணலன்னா இவரோட ஷெடியூல்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டாங்களாமா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரெக்டாக மூவிஸில் வந்து பார்த்தீங்கன்னா கமிட்மெண்ட்ஸ் இருக்காருல்ல. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரெக்டாக ஒரு மூவி வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காரு. அதில் வந்து ஹென்ரி கேவல் வந்து பார்த்தீங்கன்னா லீடாக நடிக்கிறாரு. அந்த மூவியோட ஷூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சாமா. அது மட்டும் இல்லாமல் இந்த சம்மரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மூவிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இவர் கேஸ்டாக இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால தான் WWE எந்த ஒரு பிளான்ஸ் இப்போ வரைக்கும் கண்டா ட்ரூ மேக்கின்டையருக்காக போடலன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த ட்ரூ மேக்கின்டையருமே வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாம் டைமிங்க்கு வர வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரிட்டர்ன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. சம்மர் ஸ்லாம் அப்புறமா தான் அவர் ரிட்டர்ன் கொடுப்பாருன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதான் நம்ம குயின் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட் ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சலாம். ஸோ குயின் ஆஃப் த ரிங் டோர்னமெண்டோட பொட்டன்ஷியல் வின்னர் யார்? ஸோ இது ரிலேட்டட் ஸ்பாய்லர் அப்டேட் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இது ரிலேட்டட் அப்டேட் நமக்கு ஃபைட்ஃபுல் செலக்ட் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ரெஸ்ல் ஓட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்னாலஜ் பண்ணியிருக்காங்க. அவங்க கூட இந்த அப்டேட்ல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ வரைக்கும் கரண்ட்டாக நம்மளுடைய EOSK வந்து பார்த்தீங்கன்னா குயின் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டை வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் கண்ட WWE அவங்கள தான் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாமா. ஸோ அவங்க வந்து மோஸ்ட் ப்ராப்ளி இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா குயின் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டை வின் பண்ணி அவங்க வந்து லிவ் மார்கனை ஃபேஸ் பண்ணலான்றதை சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரியா ரிப்ளி இப்போ வரைக்கும் கரெக்டாக கன்ஃபியூஷனில் இருக்காங்க. ரியா ரிப்ளி வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாம் கூட வருவாங்களான்றது தெரியல. நைட் ஆஃப் சாம்பியன்ஸ்க்கு கண்டிப்பாக வரமாட்டாங்க. பட் இருந்தாலும் சம்மர் ஸ்லாமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாம்பியன்ஷிப் ஷாட் கொடுக்கணும்ல. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்ட ரெடி டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா லிவ் மார்கன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி லிவ் மார்கன் கூட தான் மேட்ச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி மேட்ச் பண்ணால் நல்லா தான் இருக்கும். பட் இருந்தாலும் இந்த சைடு சார்லட் ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. சார்லட் ஃபேருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரெக்டாக லிவ் மார்கன் ராக்சன் பர்ஸ் கூட ஃபியூட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருந்தாங்க. அது என்ன கதைன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ மெயின் அப்டேட்டே ஸோ நம்மளுடைய OTC ரோமன் ரெயின்ஸ் ரிலேட்டட் தான். மாமா என்ன சொன்னாருன்ற மாதிரி கேட்கும்போது ரோமன் ரெயின்ஸ் அப்படி என்ன தான் சொன்னார் ஜேக்கப் ஃபார்ட்டி கிட்ட காதலன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே கொஸ்டின் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த செக்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்திருக்கும். ராவே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மிரள விட்டானுங்க. ஸோ பிளட் லைன் செக்மெண்ட் தான் ஹைலைட்டுன்ற மாதிரி இருந்துருச்சு. இதெல்லாம் மெயின் ஈவெண்ட்லேயே பண்ணியிருக்கலாமடான்ற மாதிரி நானும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தேன். அப்படி இவங்க ஃபுல் செக்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேசினாங்கன்றதை டீட்டெயிலாக வீடியோ கோட் பண்ணி ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் காலில் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். அந்த வீடியோ மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ கன்பிங் வித் ரோமன் ரெயின்ஸ் அண்ட் ஆல்சோ ஜேக்கப் ஃபார்ட்டி சைடு போயிடலாம். ஸோ நம்ம ரோமன் ரெயின்ஸ் காதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபார்ட்டி கிட்ட என்ன சொன்னார்? ஸோ இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா செத்ராலின்ஸ் பற்றி வந்து ரோமன் ரெயின்ஸ் பேசியிருக்கதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செத்ராலின்ஸ் கில் ஹிம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பண்ணியிருக்காராம். நிறைய சோர்சஸ் இதை வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணுறாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் ஜேக்கப் ஃபார்ட்டி காதில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காராமா. பட் ஏன் இப்போ செத்ராலின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விடுன்ற மாதிரி சொன்னார்ன்றது தெரியல. ஏன்னா செத்ராலின்ஸ் முதல் ரவுண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட் ஆகிட்டார் கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டில். இப்போ இங்கே கரெக்டாக பிரான் பெர்கர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் கேஜ் மேட்ச் கம்ப்ளீட் பண்ண போகிறார் நைட் ஆஃப் சாம்பியன்ஸில். மோஸ்ட் ப்ராப்ளி அந்த மேட்ச்சில் இன்டர்ஃபென்ஸ் பண்ண சொல்லுவாரோன்ற மாதிரி தான் இருக்குது. பட் ஏன் சம்மந்தம் இல்லாமல் பண்ணுறானுங்கன்றது எனக்கு சத்தியமாக தெரில. மோஸ்ட் ப்ராப்ளி நைட் ஆஃப் சாம்பியன்ஸ் வின்னரை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கோடி ரோட் சைடு தள்ளி விட்டுருவானுங்க போல. இப்போ ஜே ஊசோவோ இல்லை ஒபாஃபெமையோ வின் பண்ணிட்டு ஸோ கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டை வின் பண்ணிட்டு இந்த சைடு கோடி ரோட்ஸ் கூட ஃபீட் பண்ண போட்டோம். ஸோ இப்போ செத்ரால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் ஷாட்டாக வந்துடலாம்ல. ஸோ அப்படி தான் வந்து WWE புக் பண்ண போகிறாங்களான்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ வரைக்கும் ரோமன் ரெயின்ஸ் வந்து ஜேக்கப் ஃபார்ட்டி காதில் வந்து பார்த்தீங்கன்னா செத்ரால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காராமா. ஸோ என்ன கதைன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இப்போ நீங்கள் அப்டேட்ஸ் வந்து இருக்கும். நீங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப். ஓ ஆர்டா